ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செஸ் போர்டில் இருக்க பீசஸ்லாம் எப்படி மூவ் ஆகும் அப்படின்றத இன்றைக்கி கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ரூக். சித்து ரூக் எடுப்பா. இந்த ரூக் பார்த்திங்கன்னா நம்ம இது பேர் என்ன சொல்லியிருக்கோம், அதாவது இந்த ஸ்டாண்டிங் லைன் பேர் என்ன சொல்லியிருக்கோம்? வெரி குட். இந்த ஸ்லீப்பிங் லைன் பேர் என்ன சொல்லியிருக்கோம்? ஓகே. ரூக் பார்த்திங்கன்னா அது எங்கே இருக்கோ அதுலேருந்து சேம் ஃபைல் ஆர் சேம் ரேங்க் அதில் தான் மூவ் ஆகும். அந்த மாதிரி தான் மூவ் ஆகும். ஓகேவா? சரி, இதை நீ ப்ராக்டிஸ் பண்ணுறியா அப்போ? ஓகே சிது, இப்போது கோ டு A5. ஓகே, கோ டு F5. F5. இங்கே இருந்துச்சு. ஓகே, இப்போது C1க்கு எப்படி போவ? C1. கோ டு C1. ரூக் வச்சு எப்படி போவ? ஒரு ஸ்டெப்பில் போக முடியாது, 2 ஸ்டெப்பில் போய்க்கலாம். Go to H8. இப்படியே வர முடியுமா? வெரி குட். இப்படி போயிட்டு இப்படியும் வரலாம், இப்படி போயிட்டு இப்படியும் வரலாம். வெரி குட். கேப்சர் பண்ணுங்க. இப்படி கேட்ச் பண்ணுங்க. வெரி குட். ஓகே, இப்போ நான் சில பசில்ஸ் கொடுப்பேன். இந்த பசிலில் எப்படி நீ மூவ் பண்ணணும் அப்படின்னா, உன்னோட ஒவ்வொரு மூலையுமே ஒரு கேப்சர் இருக்கணும் கண்டிப்பாக. சும்மா வெறுமனே எந்த மூவும் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீ ஃபர்ஸ்ட்டு இப்படி மூவ் பண்ணி கேப்சர் பண்ணிடுவ, அப்புறம் இதை மூவ் பண்ணி கேப்சர் பண்ணிடுவ, அப்புறம் என்ன பண்ணுவ? இப்போ வெறுமனே ஒரு மூவ் இப்படி பண்ணி அதுக்கப்புறம் இப்படி போய் கேப்சர் பண்ணுவியா? அந்த மாதிரி வெறுமனே மூவ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு மூலையும் கண்டிப்பாக ஒரு கேப்சர் இருக்கணும். அந்த மாதிரி நீ யோசிச்சு மூவ் பண்ணணும். அதுக்கு நீ என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ இந்த பசில் பார்த்தோன்னா நீ எடுத்தோடனே இந்த சைடு போகக்கூடாது. இந்த சைடு போயிட்டிங்கனாக்க அதுக்கப்புறம் இப்போ இந்த சைடு இதை கேப்சர் பண்ணிவிட்டு நீ மறுபடியும் இதை பிடிக்க போகிறதுக்கு வெறுமனே ஒரு மூவ் பண்ணி தான் அதுக்கு போகணும். அதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த சைடு கேப்சர் பண்ணிடணும். சரி, இப்போ இந்த சைடு அந்த சைடு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இதோட கோஆர்டினேட்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகேவா? H5 போடணும். ஃபர்ஸ்ட்டு H5 கேப்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன கேப்சர் பண்ணணும்? A5. வெரி குட், A5. அதுக்கப்புறமா A8. பார்த்தியா, ஒவ்வொரு மூலையும் ஒரு கேப்சர் இருக்குது. அந்த மாதிரி யோசிச்சு மூவ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. இப்போ கேப்சர் பண்ணுங்க. வெரி குட். Easy peasy. சரி, நான் இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி பார்க்குறேன். சிது இங்கே பாரு, கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ நீ என்ன பண்ணுற? ஒவ்வொரு மூலையும் கண்டிப்பாக கேப்சர் இருக்க மாதிரி யோசிச்சு மூவ் பண்ணணும். மூவ் பண்ணும்போது கோஆர்டினேட் சொல்லிக்கிட்டே மூவ் பண்ணணும். ஓகே, H5, A5, A1, A7, F7,
F2. வெரி குட், வெரி குட். சரி, இப்போது இதை நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். சரியா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? பண்ணுவோம். நானும் பண்ணுறேன், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெசன் போகிறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு 4 days ஆகுது இந்த ரூக்கோட மூவை ப்ராப்பராக அவங்கள ட்ரெயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக ஈஸியான பசில் கொடுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. ஒவ்வொரு கேப்சர் பண்ணும்போதும் மறக்காமல் கோஆர்டினேட் சொல்லிக்கிட்டே கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.